நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஆடி அமாவாசையை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஆடி அமாவாசையிலே நம்ம எதுக்காக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது, இந்த பூஜை செய்கிறது, இந்த பரிகாரங்கள் செய்கிறதுலாம் ஏன் அப்படின்னு பார்ப்போம். அதில் நம்மளை எப்படி திசையை மாற்றி விட்டுருப்பாங்க, நம்ம சிவனுடைய அருளை பெற முடியாமல் நம்மளை எது மாதிரி மனநிலையில் மாற்றி தர்ப்பணம் செய்ய அனுப்பியிருப்பாங்கங்கிறது முதல்ல ஒன்று பார்க்கணும். அடுத்தது ஆசீவகத்தை அழிக்கப்பட்ட நாள். இந்த ஆடி அமாவாசைங்கிறது ஆசீவகம் தமிழர்களுக்கு உரிய ஒரு பாரம்பரியம் கலாச்சாரமான உள்ள இடத்த ஆதி காலத்தில் எல்லாரும் தமிழர்கள் தான். அந்த ஆசீவகத்தை அழித்த நாளும் இந்த ஆடி அமாவாசை நாள். அதனால் இந்த அழித்த நாளை இருளாக்கி அந்த நாட்கள் இறந்ததை இப்போ குறிப்பிட்டு தான் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிற நாட்களை உருவாக்கி அதில் அவங்களே நம்மக்கிட்ட உட்காந்து யார் அழித்தாங்களோ அவங்களே நம்மக்கிட்ட உட்காந்து தர்ப்பணம் செய்கிறதுக்கு உண்டான வேலைகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம இந்த ஆடி அமாவாசையில் நமக்கு என்ன சக்தி கிடைக்கிது அந்த உடம்பில், அந்த உடலில் கிடைக்கிற அந்த சக்தியை அமாவாசையில் நம்ம உடலுக்கு கிடைக்கிற சக்தியை நம்ம எப்படி அடையணும், அதெல்லாம் நம்ம மறந்துட்டு இந்த இறந்தவங்களை நினச்சி அழுதுட்டு அதுக்கு உண்டான உணவுகளை படைச்சிட்டு அந்த ஒரு துக்க நாட்களை அனுசரிக்கிற மாதிரி உள்ள விஷயங்களை நம்மளை செய்ய வச்சு அந்த சிவனுடைய அருளை நம்ம முழுமையாக பெறாத அளவுக்கு நம்மளை திசையை திருப்பி விட்டு அந்த துக்க நாள்களை அனுசரிக்கிற மாதிரியே நம்மளை திசை திருப்பி கொண்டு போயிருப்பாங்க. இப்போ இதுக்கு மந்திர சித்தி செஞ்சு காய சித்தி பாடியை நம்ம உடம்பை காய சித்தி அடைஞ்சி மந்திரம் சொல்லி இறைவனை தரிசித்து இந்த தட்சிணாயன காலம், அதாவது தெற்க சாஞ்சி சூரியன் உதிக்கக்கூடிய இந்த காலத்தில் ஆடி மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசையில் நம்ம இறைவனை வசிய மந்திரத்தை சொல்லி நம்ம அந்த மந்திர பிரதிஷ்டை வீட்டில் செய்யணும் எல்லோரும். இந்த ஆடி மாதம் அமாவாசை வரும்போது நீங்கள் சிவ மந்திரத்தை சொல்கிறதுக்கு ரெடி ஆகும். இந்த துக்க நாள்களை அனுசரிக்காமல் இது நம்மளை திசையை திருப்பியிருப்பாங்க. அசோகர் காலத்தில் ஆசீவகத்தை அழித்த நாள் இது. அந்த துக்க நாளை நம்ம துக்க நாள் மாதிரி கொண்டாடி அதை நம்ம ஆற்றுல அதை எள்ளு தண்ணி வச்சு அழிக்கோங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி உங்கள் முன்னோர்களுக்கு பாவத்தை அழிக்கிற நாள் மாதிரி உங்களுக்கு இதை திசை திருப்பியிருப்பாங்க. அது மாதிரி ஒன்றும் பாவத்தை இங்கே திசை திருப்ப முடியாதுன்னு நான் ஏற்கனவே சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். எந்த ஒரு பாவத்தையும் ஆற்று ஓரத்தில் நின்று வெத்தலை, எள், பழங்களெல்லாம் வச்சு பிண்டம்லாம் வச்சு பரிகாரம் செஞ்சு அந்த பாவத்தை அழிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். இப்போ இது முக்கியமான இந்த சக்தி நிறைஞ்ச நாள். ஏன்னா சூரியன் தெற்க சாஞ்சி உதிக்கக்கூடிய இந்த நாள் மிகவும் நம்ம உடம்பில் சக்தி ஏறக்கூடிய நாள். அதனால் இந்த துக்க விஷயங்களை விட்டுட்டு இறந்தவங்க இறந்துட்டாங்க, அவங்கள நம்ம மனசில் நினச்சிட்டு அவங்களுக்கு ஒரு சின்னதாக பூஜையை பண்ணிவிட்டு அதோட முடிச்சுக்கிடணும். ஏன்னா நீங்கள் இப்போ அது பழகிட்டீங்க. அதனால் அதை நிறுத்துங்கன்னு சொன்னால் அவங்களால நிறுத்த முடியாது, பயப்படுவீங்க. அந்த பயத்தினால தான் இதெல்லாம் செய்கிறீங்க. ஏற்கனவே பயம் ஏன் வருதுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்பா அம்மாவுக்கு உயிரோடு இருக்கும்போது நம்ம செய்ய முடியாத விஷயங்களை நம்ம செய்ய தவறிட்டோம்னு சொல்லி ஒரு பயந்து பரிகாரம் செய்ய போகிறது தான் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் அது மாதிரி ஒரு ஆட்கொண்டு இருப்பீங்க. ஆசீவகத்தை அழித்து பௌத்தத்துக்குள்ளே பௌத்தத்துலேருந்து சமணத்துக்குள்ளே நம்ம உள்ளே வந்திருப்போங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிட்டு இதை கொஞ்சம் தைரியமாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் என்னென்ன கஷ்டப்படுதீங்களோ, என்னென்ன தரித்திரங்கள் இருக்கோ, எதெல்லாம் நமக்கு கிடைக்கலையோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நாட்கள் ஆடி அமாவாசையோட ஆரம்பம். ஏன்னா சூரியன் தெற்க சாஞ்சி உதித்து சிவனுடைய அருள் மனிதர்கள் உடலில் புடம் போடுவது என்று அதற்கு பேர். இப்போ நம்ம இந்த இன்னும் கொஞ்சம் நாட்களில் இதோட முழு விவரங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம இந்த மந்திர ஜபங்களுக்கு போகணும்.
காரிய சித்தின்னு இதுக்கு பேர், இல்லைன்னா காய சித்தின்னு இதுக்கு பேர். நான் ஏற்கனவே உங்களுக்கு மந்திரம் சொல்லி தந்திருப்பேன். ஓம் நம சிவாய மந்திரத்தை நம்ம எப்படி சொல்லணும், ஓம்னு சொல்லி நம சிவாயன்னு சொல்லி எம்னு முடிக்கணும்னு சொல்லி தந்திருப்பேன். இப்போ இந்த ஆடி அமாவாசை நாள் இரவு எப்போ ஆரம்பிக்குதுன்னு ஒரு மணி பார்த்துக்கிட்டு, அந்த மணியில் இருந்து ஒரு 24 நிமிஷம் நீங்கள் அந்த அமாவாசையுடைய ஒளி நம்ம உடலில் படுற மாதிரி ஒரு திறந்த இடத்துல, ஏதாவது இப்போ வீடு இருந்ததுன்னா வீட்டுக்கு மாடியிலையோ, இல்லைன்னா ஒரு மரத்துக்கு அடியிலையோ, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் வீட்டில் ஒரு செவுத்தோரமாகவோ வெளியவோ அந்த ஆகாயம் உங்கள் மேலே படுற மாதிரி ஒரு திறந்த வெளியில் இருக்கணும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. இரவு நேரங்களில் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு புடம் போடும். இப்போ நீங்கள் சித்த மருத்துவத்தில் மருந்துகளை புடம் போடுறது கவனிச்சிருக்கீங்களா? அது மாதிரி மருந்தை புடம் போட்டு பவரை கூட்டுவோம் இல்லையா? அது மாதிரி மனித உடம்பை புடம் போட்டு இந்த மந்திரத்தை சொல்லி இறைவனுடைய வசிய மந்திரத்தை நம்ம பிரயோகித்தோம் அப்படின்னா, அந்த முழுமையான ஆகாயத்திலிருந்து இறங்கக்கூடிய அந்த சக்தி முழுசும், இதுக்கு எலக்ட்ரான்ஸ் பவர் என்று பேர். அந்த அணு கதிர்களிலிருந்து இறங்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் உங்கள் உடம்பில் முழுமையாக ஏறி உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்கள்லையும் அது ஏறும். அப்படி ஏறிச்சு அப்படின்னா, நீங்கள் இந்த மனசில் வரக்கூடிய கெட்டது நல்லதுன்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அந்த மனசில் அந்த கெட்ட விஷயங்கள் உங்களை பாதிக்காமல் உங்களை தயார் செய்து உங்கள் உடம்பில் உள்ள செல்களில் எலக்ட்ரான்ஸ் பவர் ஏறி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வசிய மந்திரம் இறைவன் உங்களுக்கு சக்தி வசியமாகும். அப்படி வசியமாகும்போது நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிங்க, எந்தெந்தெல்லாம் கஷ்டத்துலலாம் இருக்கீங்களோ அதிலிருந்து உங்களால் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர முடியும். பண வரவாக இருந்தாலும் சரி, நோயில் இருந்தாலும் சரி, இல்லை குடும்ப கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு விதமான போட்டி பொறாமைகள், இந்த மாதிரி கண் திருஷ்டி, இது மாதிரி நிறைய விஷயங்கள்லேருந்து உங்கள் உடம்பை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். இப்போ நம்ம மந்திரத்துக்குள்ளே போகலாம். இந்த மந்திரத்தை எது மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எப்போவுமே நம்ம மந்திரம் சொல்லும்போது வெறும் ஓம் போட்டு மந்திரத்தை சொல்லிவிட்டு ஓம்னு முடித்தோன்னா இது அடப்பு மந்திரம், சிவ மந்திரம். ஓம் நம சிவாய ஓம்னா இது சிவ மந்திரம், பஞ்சபூத சக்திக்குள்ளது. இதை வசிய மந்திரமாக மாற்றணுன்னா ஓம் க்ளீம் இக்கன்னா போடணும். லீ இம் ஓம் க்ளீம் வசிய நம க்ளீம் ஓம் அப்படின்னு முடிக்கணும். இந்த மந்திரத்தை நம்ம ஒரு 24 நிமிஷம் அசையாமல் நேராக உட்காந்து கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துட்டு நல்ல முதுகெலும்பை நேராக வச்சு தவம் இருக்கிற மாதிரி உட்காந்து இந்த கையில் இந்த சின் முத்ரா வச்சுக்கோங்க. இந்த முத்ராவை மேலே பார்க்க வச்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம இறைவன்கிட்ட சக்தியை கேட்கறதுனால இது மேலே நோக்கி இருக்கணும். இப்படி மேலே இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் தவத்துக்கு போகிறது. இது தவத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் இந்த முத்ரா வச்சுக்கணும். சின் முத்ராயை மேலே வச்சு அதுக்கு யோக முத்ரான்னு பேர். இதை மேல் நோக்கி வச்சுக்கணும். இது மாதிரி மேல் நோக்கி வச்சுட்டு நேராக உட்காந்து அமைதியாக ஒரு 4-5 தடவை மூச்சை மெதுவாக எடுத்து விடணும். இது மாதிரி 4-5 தடவை எடுத்து மூச்சை விட்டுட்டு உங்கள் உடம்பை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் எதுவும் பண்ணக்கூடாது, தளர்வாக வச்சுக்கிடணும். நல்ல தளர்வாக வச்சுட்டு மந்திரத்தை எப்படி சொல்லணும். ஓம் க்ளீம் வசிய நம க்ளீம் ஓம் ஓம் க்ளீம் வசிய நம க்ளீம் ஓம் ஓம்
க்ளீம். வசிய நம க்ளீம் ஓம். இது மாதிரி மந்திரத்தை 24 நிமிடங்கள் சொல்லி அந்த அமாவாசை மேலே ஆகாயத்திலிருந்து கீழே இறங்கும் அந்த எலக்ட்ரான் சக்தியை உங்கள் உடலில் இருக்கும் செல்கள் பிரதிஷ்டை செய்தால் உங்கள் உடம்பு காய சித்தியாக மாறும். இந்த காய சித்தி ஏன் என்றால் உங்கள் உடம்பு என்ன செயல்கள்லாம் செஞ்சு சில பாவங்களை செஞ்சுருக்கோ அந்த பாவத்தினுடைய எதிர்ப்பதமாக நமக்கு சில கஷ்டங்கள் எல்லாம் நடக்கும். அந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். இப்போ நான் குடும்பத்தில் நீங்கள் எல்லாரும் அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்தைகள் தொழில் இதிலெல்லாம் நீங்கள் நல்லபடியாக வாழணும்னு நிறைய வீடியோவில் உங்களுக்கு பயிற்சி செய்கிறதுக்கு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்திட்டு இதையும் நீங்கள் இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கிற நீங்கள் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு இந்த சிவனின் நம்ம ஆதி சிவனாரோட திருநாமத்தை மாற்றி போட்டு இந்த எலக்ட்ரான்ஸ் சக்தியை நம்ம பாடியில் இழுக்கும்போது இந்த மந்திரத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா அபரிமிதமான சக்திகள் நம்ம செல்களுக்கு எலக்ட்ரான்ஸ் பவரை கொடுத்து ஊக்கத்தை கொடுக்கும். அப்போ நீங்கள் உங்கள் உடம்பை புடம் போடுதீங்கன்னு அர்த்தம். சித்த மருத்துவத்தில் சில மருந்துகளை புடம் போட்டு தான் பவர் கூடினதாக மாற்றுவாங்க சித்தர்கள். அதனால் நம்ம உடலை புடம் போடுறதுக்கு உண்டான முக்கியமான நம் ஆதி சிவனாரை வணங்கி சக்திகளை நம் உடலில் அடைந்து நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம முழுமையாக அடைந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும், இந்த மகிழ்ச்சியாக நீங்கள் வாழும் பொழுது உங்கள் உடம்பில் சக்தியெல்லாம் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் முக்தி அடைகிறதுக்கும் இது ஒரு பாதையாக அமையும். அதனால் இதை அனைவரும் வீடுகளை சுத்தம் செய்து மஞ்சள் நீரால் துடைத்து அழுக்கு துணிகளை துவைத்து போட்டுவிட்டு நீங்கள் நன்றாக குளித்து சுத்தமாக வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல மாடியிலையோ இல்லை வீட்டுக்கு சைடுலேயோ இல்லை மரம் பக்கத்துலேயோ ஏதோ ஒரு இடத்துல நல்ல பிளெயினாக இருக்கக்கூடிய வெட்ட வெளியில் உட்காந்து அந்த அமாவாசை இரவு ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் குளித்து ரெடியாகி நீங்கள் அமாவாசை முடிகிற வரைக்கும் இதை செய்யலாம். ஆரம்ப டயத்தில் இருந்து முடிகிற டைம் வரைக்கும் செய்யலாம். அதுக்கு முந்தின நாளும் இருக்குது, அமாவாசை முடிஞ்சு பிந்தின நாளும் இந்த சக்தி இருக்குது. அதனால் இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லோரும் செய்துட்டு வாங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது, சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்டில் கேள்வி கேளுங்க. அந்த சந்தேகத்தை கேளுங்க, அது உங்களுக்கு நான் பதில் சொல்லித்தரேன். அது மாதிரி இதை செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலையை அடைங்க. ஆயுஷ்மான் பவ. நமஸ்காரம்.